என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமாயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கிறது என்பதே. சங்கீதக்காரன் இந்த 33ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய பராமரிக்கிற விதங்களை குறித்து மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிடாமல் காப்பாற்றுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறான். கர்த்தர் தம்முடையவர்களின் துக்கம், வேதனை, கஷ்டம் போன்ற சூழ்நிலைகளை அறிந்தவராக அவர்களை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக போராட்டங்களும் சவால்களும் துன்பமும் வருவது இயல்பானதுதான். ஆனாலும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தரே நம்மை ரட்சிக்கிறவரும் விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். அவரையே விசுவாசிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களை காப்பாற்றுகிறவரும் விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். உம்மையே விசுவாசித்து உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.